السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ومن يهن الله فما له من مكرم إن الله يفعل ما يشاء. صدق الله العظيم. அல்லாஹ்வின் பேரருளால் 14ஆம் இரவினுடைய தராவீகை பூர்த்தி செய்துவிட்டு 14ஆம் நோன்பை நோற்பதற்கு காத்துக் கொண்டிருக்கும் நம்மவர்கள் மீது அல்லாஹ் அவனுடைய அருளை வாரி வழங்குவானாக. அமர்ந்திருக்கும் யாவருக்கும் நோயில்லா வாழ்வும் குறைவில்லா செல்வத்தையும் அல்லாஹ் தஆலா என்றென்றும் நிரந்தரமாக தந்தருள் புரிவானாக. ஹலாலான தேவைகள் நாட்டங்கள் அனைத்தையும் அல்லாஹ் தஆலா பரிபூர்ணமாக நிறைவேற்றி தருவானாக. நம்முடைய பிரச்சனைகள் சஞ்சலங்களை எல்லாம் அகற்றி நம்மை மகிழ்வான ஆக்கி வைப்பானாக. கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே, இன்று சூரத்துல் ஹஜ் என்ற ஒரு சூறா ஓதப்பட்டது. முன்பின்னாக வெவ்வேறு சூறாக்கள் ஓதப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த நான் ஓதி காண்பித்த ஆயத்தில் சூரத்துல் ஹஜ்ஜினுடைய 18ஆம் வசனம் அல்லாஹ் சொல்றான்: وَمَن يُهِنِ اللَّهُ فَمَا لَهُ مِن مُكْرِمٍ إِنَّ اللَّهَ يَفْعَلُ مَا يَشَاءُ. எவரை அல்லாஹ் இழிவுபடுத்துவானோ அவரை கண்ணியப்படுத்துவார் இந்த உலகத்தில் எவரும் இல்லை. இன்னல்லாஹ யஃஅலு மா யஷா. நிச்சயமாக அல்லாஹ் தான் விரும்பியதை செய்கிறான். கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே, இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு இழிவு வந்து சேர்வதும் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கண்ணியத்தை வழங்குவதும் இதுவெல்லாம் அல்லாஹ்வின் புறத்தில் உள்ளது. குல் இல்லாஹும்ம மாலிகல் முல்கி து'தில் முல்க மன் தஷா. இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் யாரை நாடுகிறானோ அவர்களுக்கு ஆட்சியை கொடுப்பான், யாரை நாடுகிறானோ அவர்களிடமிருந்து ஆட்சியை பிடுங்குவான், யாரை நாடுகிறானோ அவர்களுக்கு கண்ணியம் கொடுப்பான், யாரை நாடுகிறானோ அவர்களை இழிவுபடுத்துவான். அனைத்துமே அவர் வசம் இருக்கிறது, அவன் கரத்தில் இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா பேசுகிறான். அப்போ ஒரு மனிதனுக்கு இழிவை நாடினால் அல்லாஹ் இழிவை கொடுப்பான், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கண்ணியத்தை விரும்பினால் கண்ணியத்தை கொடுப்பான். இன்னல்லாஹ யஃஅலு மா யஷா. நிச்சயமாக அல்லாஹ் தான் நாடியதை செய்கிறான். அல்லாஹ் எதை விரும்புவானோ அதைத்தான் செய்வானே தவிர நாம் என்னதான் முட்டினாலும் மோதினாலும் அழுதாலும் தொழுதாலும் அல்லாஹ் பிரியப்படுவதுதான் கிடைக்கும். எனவே அல்லாஹ்வின் பிரியம் நம் மீது வருவது போன்று நம்முடைய செயல்கள் முதலில் இருக்கணும். அல்லாஹ் நம்மை பிரியப்படணும், நம்முடைய நாட்ட திட்டங்களை பூர்த்தி செய்யணும்னு சொன்னா, கண்ணியத்திற்குரிய நல்லவர்களே, இந்த உலகத்தில் ஒருவரால் நமக்கு ஒரு காரியமாக வேண்டும், ஒரு அரசாங்கத்தினால் நமக்கு ஒரு காரியம் சக்சஸ் ஆகணும்னு சொன்னா அவர்கள் பிரியப்படுகிற வேண்டும் நாம் நடந்து கொள்வோம். உதாரணம், ஒரு அரசு அதிகாரி இருக்கிறாரா, நம்ம காரியத்தை நாடி போறோம், உடனே செஞ்சு தர மாட்டார், அவர் எதிர்பார்ப்பார், காசு எதிர்பார்ப்பார். அவர் காசு கொடுத்தா அவர் நம்ம பிரியத்துக்கு வந்துடுவார். அப்ப அவர் பிரியப்படுற மாதிரி நம்ம நடக்கணும். என்னதான் சட்டங்கள் இருந்தாலும் அவருக்கு சில பிரியம் இருக்குது. அதனால இது ஹலால்னு சொல்ல மாட்டேன், இது ஹராம். ஏன்னா அரசாங்கத்தில் பணி செய்யக்கூடிய அவருக்கு அரசு ஒரு தொகையை நிர்ணயம் செய்திருக்கிறது மாதந்தோறும். அதை அவர் தவறாமல் பெறுகிறார். அது மட்டுமல்லாமல் அவருக்கு லீவு என்று ஒன்று உண்டு, மருத்துவ வசதி, எல்லா வசதிகளும் செய்து கொடுக்கிறது அரசு ஊழியர்களுக்கு. அப்ப அரசு ஊழியர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, மக்கள் சேவையை கவனிக்கணும். மக்களுக்கு சேவை செய்ய நியமிக்கப்பட்ட, அரசாங்கத்திலிருந்து நியமிக்கப்பட்ட ஒருவர் மக்களிடமிருந்து அவருடைய இருக்கைக்கு கீழே காசை வாங்குறது அப்படிங்கிறது அது ஹராம். நான் அதுக்குள்ள விரிவாக போகல. சொல்ல வர்றது, நான் எதுக்கு சொல்ல வர்றேன்னா, நாம் ஒரு காரியத்தை ஒருவர் மூலமாக சாதிக்க வேண்டும் என்று பிரியப்பட்டால் அவர் பிரியப்படுகிற வண்ணம் நம்மை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும், இல்லையா? மனைவியே நம் மீது பிரியப்படணும்னு சொன்னா அவங்க பிரியத்துக்கு நாம செயல்படணும். நம்ம பிள்ளைங்க நம்ம பேச்சை கேட்கிறோம்னு சொன்னா அவங்க பிரியப்படுற அளவுக்கு நாம நடந்து கொள்ளணும். அதனால எல்லா பிரியத்துக்கும் டிக் பண்ண முடியாது, அதுவும் இருக்குது, அதை கவனிக்கணும். இணையத்திற்குரிய நல்லவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்க சம்சாரத்துல நீ நல்ல பேர் வாங்கினாதான் நீ நல்லவன்னு சொன்னாங்க. அதனால சம்சாரம் ஒரு ஹராமான காரியத்தை செய்ய சொல்றாங்க, அப்பதான் உன்னை பிரியப்படுவேன்னு சொன்னா அப்ப அதுல இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். கணியத்திற்குரிய சகோதர பெரியவர்களே, ஆண்கள் என்று சொல்லப்படுபவர்கள் அவர்களுக்கே இருக்கக்கூடிய ஆணாதிக்கத்தின் காரணமாக பெண்ணை அடக்கி ஆள பார்க்கிற ஆண்கள் தான் பலர் இருக்கிறார்கள்.
அதனால சிலதாலிசன் சொன்னாங்க, பெண்ணும் அல்லாவின் படைப்பு தான்பா, பெண்ணிடம் இருப்பதும் உயிர் தான், பெண்ணிடம் உடலில் ஓடுவதும் ரத்தம் தான், நீ மட்டும் மனுஷன் நினைக்காத, அவங்களுக்கும் பல வேலை இருக்கிறது. ஆஷிரு உன்னதில் மாறும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அவங்களுக்கு சில ஹக்கு இருக்கு, சில உரிமை இருக்குது. அவங்க நீ விட்ட கட்டளையை மட்டும் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஆள் இல்லை, அவங்களுக்குன்னு சில விஷயங்கள் இருக்கிறது, அதை நீ அறிந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். அதனால நீ ஆண் என்பதற்காக அவர்களுக்கு முன்னால் நெஞ்சை நிறுத்தி நிற்க கூடாது. அதான் சில சுருக்கமா சொன்னாங்க, நீ மனைவிட்ட நல்ல பேர் வாங்கினா நீ நல்லவர் அப்படின்ட்டான். அதனால மனைவியோட ஹராமை செய்ய சொல்லுகிறாள், ஹராமை செஞ்சாலும் நீ நல்லவன் சொல்லுவா அப்படின்னு சொன்னா அப்ப அந்த மனைவிட்டு தூரமாகணும். நான் சொல்ல வருவது கண்ணியத்திற்குரிய நல்லவர்களே, அல்லாஹு தஆலா யாரை நாடுகிறானோ அவர்களுக்கு கண்ணியம் கொடுப்பான், யாரை நாடுகிறானோ அவர்களை இழிவுபடுத்துவான். கண்ணியமாக இருந்தாலும் சரி, இழிவாக இருந்தாலும் சரி, இதுவெல்லாம் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஏற்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆக்களில் இப்படி ஒரு துஆ உண்டு. என்ன துஆ தெரியுமா? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஃபக்ரி வல் கில்லதி வல்-தில்லதி. வறுமை ஏற்படுவதை விட்டும் ஸல்லல்லாஹு துஆ செய்வாங்க. வறுமை ஏற்படுவதை விட்டும், என் வாழ்வில் உன் அருள் குறைந்து போவதை விட்டும். அடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க வல்-தில்லதி, கேவலம் இழிவு ஏற்படுவதை விட்டும் யா அல்லாஹ் உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று பெருமானாரே இப்படி துஆ செய்வார்கள். பெருமானாருக்கு அல்லாஹ் இழிவை கொடுப்பானா? ஒருபோதும் கொடுக்க மாட்டான், கொடுத்ததில்லை, மறுமையிலும் அல்லாஹ் தஆலா கொடுப்பதில்லை. மக்காமே மஹ்மூதா என்ற உயர்ந்த இடத்தில் வைத்து மறுமையில் பெருமானாரை அழகு பார்ப்பதாக ஹதீஸ்கள் பேசுகிறது, குர்ஆனும் பேசுகிறது. அதனால பெருமானாருக்கு என்றுமே இழிவில்லை. அதே நேரத்திலே பெருமானாரினுடைய கொள்கையை எதிர்ப்பவர்கள் பல பேர் உண்டு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயும் உண்டு, இப்பவும் இருக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கொள்கையை எதிர்ப்பவர், அவர்களை பற்றி தவறாக பேசுபவன் இந்த உலகத்தில் உண்டு. இதெல்லாம் பெருமானாருக்கு இடிவா அப்படின்னா, யார் பெருமானாரை பற்றி தப்பா பேசுறானோ அவனே அடித்து கொள்வதற்கான வழியை தேடிக் கொண்டிருக்கிறார் என்பது பொருள். பெருமானாரை பற்றி இவன் தப்பா பேசுறானோ இவனுடைய தவறு பெருமானாரை எதுவுமே செய்ய முடியாது. இவன் இழிவுபடுத்தினால் பெருமானார் இழிவாகி விடுவார்களா? இல்லையே. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ரஃபஅனால கதிக்ரக், நபியுடைய புகழை உயர்த்தி வைத்திருக்கிறேன் என்று பேசுகிறான். அப்ப யார் பெருமானாரை இழிவுபடுத்துவானோ அவன் தான் இழிவடைந்து போவான். உலக வரலாறு அதைத்தான் சொல்கிறது. அபூ லஹப் என்று சொல்லப்படுபவன் பெருமானாரை இழிவுபடுத்தினான். அல்லாஹ் சும்மா விட்டானா? பெருமானாருக்கு கண்ணியத்தை கொடுத்தான். அபூ லஹப் இழிவுபடுத்தினான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அல்லாஹ் சொன்னான், ரஃபஅனால கதிக்ரக், நபியுடைய புகழை உயர்த்துகிறோம் என்று பேசுகிறான். பிறகு அபூ லஹப் என்ன தெரியுமா செஞ்சான்? தப்பத் யதா அபீ லஹபி வ தப், அபூ லஹபினுடைய கரங்கள் நாசமாகட்டும் என்று சபித்தான். இன்று அபூ லஹப் போன இடத்துல தான், அவன் செத்து கிடந்த இடத்துல தான் இன்னைக்கு மக்கா ஹரம்ல அவன் டாய்லெட்டை கட்டி வச்சிருக்கிறான். அப்படின்னா எவ்வளவு பெரிய இழிவு! மறுமை நாள் வரைக்கும் அவனுக்கு நிரந்தர இழிவு. காரணம், பெருமானாரை இழிவுபடுத்தினான், இழிவுபடுத்தி பேசிவிட்டேன் என்று சந்தோஷப்பட்டான். ஆனால் இவனுடைய இழிவு பெருமானாரை தொடவில்லை, இவனுடைய இழிவு இவனுக்கே பாதிப்பானது. கணியத்திற்குரிய சகோதர பெரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே இப்படி துஆ செய்யறாங்கன்னா நாம எந்த அளவுக்கு துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை விளங்க வேண்டும். நபியவர்கள் செய்யக்கூடிய துஆ, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஃபக்ரி வல் கில்லதி வல்-தில்லதி, வறுமை ஏற்படுவதை விட்டும், உன் அருள் குறைந்து போவதை விட்டும், இழிவு கேவலம் ஏற்படுவதை விட்டும் என்னை பாதுகாத்திடுயா அல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஈருலகிலும் கேவலத்தையும் இழிவையும் ஏற்படுத்துகிற மட்டமான காரியங்கள் எதையெல்லாம் உண்டோ அதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதாவது எதை செஞ்சா நம்ம இழிவடைவோம், எதை செஞ்சா நமக்கு கேவலம் வரும் அப்படிங்கிறது அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பேசுறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்துட்டாங்க. எதை செய்தாலும் ஒரு முஸ்லிம் இழிவடைவார் என்றால், ஷிர்க் வைத்தால் அவருக்கு இழிவு வரும். இரண்டாவது, இறை வரம்பை மீறினால் இழிவு ஏற்படும். நயவஞ்சக குணம் ஒருவரிடத்தில் இருந்தால் அவர் இழிவடைந்து போவார். பாவத்திலேயே ஒருவர் உழந்து கொண்டிருக்கிறார். அதே போல தௌபாவை தள்ளி போடுபவர், யூத நஸ்ரானிகளை உற்ற நண்பர்களாக ஆக்கிக் கொள்பவர். யார் யூதர்களை உற்ற நண்பர்களாக ஆக்குகிறார்களோ, அல்லாஹ் பேசலாம் குர்ஆன்ல, அவர்களை நீங்கள் உற்ற நண்பர்களாக ஆக்கக்கூடாது. ஆக்கினா இழிவு வரும். நீங்க அரபு நாட்டை பார்க்கிறோம், யார் தோசாகி இருக்கிறார், அவர்களை தான் நெருக்கமான கட்டா வச்சிருக்கிறார். இஸ்லாமிய நாடுகளை புறத்தள்ளுகிறார். ஒரு முஸ்லிம் நாடு இன்னொரு முஸ்லிம் நாடை புறத்தள்ளுகிறது.
அல்லாஹ் தஆலா இழிவு வைத்திருக்கிறார். அதே போல தௌபாவை தள்ளி போடுபவர், மனோ இச்சைப்படி வாழ்பவர், பிரிவினையை தூண்டுகிற விதத்தில் நடந்து கொள்பவர், ஒற்றுமையை சீரழிப்பவர், குடும்பங்களுக்கிடையே சண்டையை மூட்டி விடுறவர், நல்லோர்களை அவமதிப்பவர், இவர்கள் எல்லாம் இழிவை தேடி பிடித்து தனக்கு செய்து கொள்ளக்கூடியவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதெல்லாம் செஞ்சா இழிவு வரும். அதனால முஸ்லிம்கள் இந்த காரியத்தில் ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரசூல் சொல்லி தர்றாங்க. பெருமானார் சொன்னார்கள், وَجُعِلَ الذُّلُّ وَالصِّغَارُ عَلَى مَنْ خَالَفَ أَمْرِي وَمَنْ تَشَبَّهَ بِقَوْمٍ فَهُوَ مِنْهُمْ. இழிநிலையும் சிறுமையும், இழிவான நிலையும் சிறுமை ஏற்படுவதும் என் வழிமுறைக்கு மாற்றமாக நிகழும் போது ஏற்படும் சொன்னார். ஒரு மனிதன் இழிவுபடுகிறான் என்றால், ஒரு மனிதனுக்கு சிறுமை ஏற்படுகிறது என்றால் எப்ப ஏன் ஏற்பட்டுச்சு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அலா மன் காலஃப அம்ரி, என்னுடைய வழிமுறைக்கு மாற்றமாக நடக்கிறான், அதனால ஏற்படும். என்னுடைய வழிமுறைக்கு மாற்றமாக ஏற்படும் பொழுது நடக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வமன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும், எவர் மாற்றாருக்கு ஒப்பாக ஆகிவிடுவாரோ இவரும் அவரை சேர்ந்தவர் தான். மாற்று மத மக்களுடைய செயலை இவர் செய்கிறார். என்ன செய்யறாரு? மாற்று மத மக்கள் என்னெல்லாம் செய்வாங்க, என்னென்ன சடங்கெல்லாம் செய்வாங்க, அதெல்லாம் இவர் செய்யறாருன்னு சொன்னா அப்ப இவருக்கு அவங்க வித்தியாசம் இல்லை. எனவே இவரும் அவரை சேர்ந்தவர் தான் என்று சொன்னார்கள். அதே போல வீண் பெருமை பேசக்கூடியவர்கள், தன்னை பெரிதாக தம்பட்டம் அடிப்பவர்கள், ஆணவம் கொள்வது, இதுவெல்லாம் இழிவை ஏற்படுத்துகிற காரியம். அதுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். பெருமானார் எதையுமே விடல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையுமே விட்டு வைக்கல. எல்லாம் A to Z டாப் பாட்டா சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா முஸ்லிம்களாகிய நாம் தான் அதை புரியாமல் இருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யஹ்ஷருல் முத்தகப்பிரூன யௌமல் கியாமா அம்சால ذர்ரி ஃபீ சூரத்திர் ரிஜால் யக்ஷாஹுமுல் ذுல்லு மின் குல்லி மகான். இவ்வுலகத்தில் பெருமையோடு நடந்து கொண்டவர்களை மறுமை நாளில் அல்லாஹ் தஆலா மிகச் சிறிய உருவில் ஆக்கி விடுவார். என்ன பெருமை இருக்கு உலகத்தில்? இல்ல மனுஷனுக்கு பெருமை தேவையா? அல்லாஹ் குர்ஆன்ல நீ என்ன அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றான்? நீ என்னப்பா பெருமைப்படுற? நான் கொடுத்த பணம் உனக்கு, நான் கொடுத்த பணம், இதை வச்சு உனக்கு என்ன பெருமை? நீ ரொம்ப பெருமைப்படுறியா? நீ சிறுநீரை சுமந்து கொண்டிருக்கிறாய், உனக்கு என்ன பெருமை? உனக்கு என்ன ஆணவம்? படித்தால், பட்டம் பெற்றால், கோடிகளுக்கு அதிபதியானால், பல வீடுகள் உனக்கு சொந்தமாக இருந்தால் அப்படின்னு பெரிய ஆளா? நான் கொடுத்ததுங்கிறான். நான் கொடுத்ததை வைத்து என் மக்களிடத்திலேயே நீ பெருமை பேசுகிறாயா? அல்லாஹ் சொல்றான், பெருமைப்படக்கூடாது. மனிதனுக்கு என்ன, அவன் ஒரு இழிவான தண்ணீரில் இருந்து படைக்கப்பட்டிருக்கிறான். என்று எல்லாம் பேசுகிறான். ஒரு இழிவடைந்த நீரிலிருந்து மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான். அவனுக்கு என்ன பெருமை வந்தது? பெருமைக்குரியவன் நான். ஆணவம் அவனுக்கு என்ன? எனக்கு தான் ஆணவம் இருக்கணும் அல்லாஹ் சொல்றான். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த உலகத்தில் பெருமையோடு நடந்து கொண்டவர்களை மறுமையில் அல்லாஹ் தஆலா மிக சிறிய உருவில் ஆக்கி விடுவான். அப்போது அங்கு நாலாபுறமும் இழிவும் கேவலமும் அவர்களை அடையவடைந்து கொள்ளும், சூழ்ந்து கொள்ளும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு, அந்த மாதிரி தேவையில்லா பெருமைப்படாதீர்கள், பெருமை கொள்ளாதீர்கள், உங்களை பற்றி ஆணவமாக பேசிக் கொண்டிருக்காதீர்கள். நான் யார் தெரியுமா அப்படின்லாம் சொல்லாதீங்க, உங்களுக்கு மேல அல்லாஹ் இருக்கிறான். கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே, ஒரு முஸ்லிமை கேவலப்படுத்துவதும் அவனது கண்ணியத்தை சிதைப்பதும் இதுவெல்லாம் நமக்குத்தானே ஒருவன் இழிவை தேடிக்கொள்ளும் செய்யலாம். எல்லாம் அல்லாஹ் தஆலா நம்மை பாதுகாப்பாராக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.